ஓம் சாய்ராம். எல்லாரும் சாயப்பாண்ட கிருபையால் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு நான் நம்பிக்கொண்டு முதல்ல எல்லா சாய் பக்தர்களுக்கும் என்னுடைய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். இப்போ நான் கதைக்கிறேன் மெல்பர்னில் இருந்து காலமை 8:17 AM கதைச்சிட்ருக்கிறேன். 29ஆம் தேதி ஜூலை மாதம் குரு பூர்ணிமா அன்று. சரியா? இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு பாபாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விழா குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அன்று குருவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஒரு அற்புதமான நன்னாள். சரியா? அதை நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் செய்யலாம். நவவித பக்தி, அந்த பக்தியில் எந்த விதத்தை ஃபாலோ பண்ணி என்றாலும் குருவுக்கு நீங்கள் சேவை செய்யலாம். சரி, இன்றைக்கு எப்படி பாபா இன்றைக்கு நான் காலமை 5 மணிக்கு செய்த குரு பூர்ணிமா பூஜையை ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வதித்தார் என்றதை நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கு காலமை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எழும்பி பாபாவை அலங்கரித்து, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாபாவுக்கு ஒரு புதிய உடுப்பை வேண்டி, அதே போல் நான் அவருக்கு பாபாவுக்கு சில அழகான நிற மணிகளை கொண்டு ஒரு அழகான ஒரு நெக்லஸ் மாதிரியும் செய்து இன்றைக்கு அலங்கரித்து இன்றைக்கு என்னுடைய கால பூஜையை நான் ஆரம்பித்தேன். பூஜை ஆரம்பிக்கப்பட்டது, அழகாக ஆராத்தி காட்டப்பட்டு அதன் முடிவிலே பாபாவிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்காக பாபாவுக்கு நான் பொங்கல் சமைச்சு படைத்தேன். அதையும் பாபா அற்புதமாக ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு நான் சச்சரிதம் வளமையாக வாசிப்பது வளமை, ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் என்று வாசிக்கிறது என்னுடைய வளமையாக இருந்தது. அவ்வாறு இருக்கையில் இன்றைக்கு வர வந்த அத்தியாயம் எனக்கு அத்தியாயம் 33. அந்த அத்தியாயத்தை நான் திறந்த உடனே பாபா எனக்கு காட்டிய அழகான பதிலை நான் உங்களுக்கு இதில் சொல்லுறேன். முன்னுரை, அதாவது ஞானிகள் முன் தலை தாழ்த்தி வணங்குவோம், அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளை மலை போன்ற பாவங்களை அழித்து நாம் ஒழுக்கத்திலுள்ள தீய கரைகளை சீர்படுத்துகிறது. அவர்களின் சாதாரண பேச்சை நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியா இன்பத்தை நல்கிறது. இது எங்களுடையது, அது உங்களுடைய என்ற பாகுபாடு அவர்களின் மனதில் ஒருபோதும் எழுவது இல்லை என்று பாபா அழகாக அந்த புத்தகத்தை நான் திறந்து இன்றைய அத்தியாயத்தை வாசிக்கும் போது முன்னுரையில் இதை சொன்னேன். சரி, முன்னுரையில் இதை சொல்லிட்டார். சரி, என்னுடைய குரு பூர்ணிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா என்று சொல்ல, அங்கேயே அதே அத்தியாயத்தில் பின்னுக்கு நீங்கள் பார்க்கலாம், ஹரிபா கார்னிக் என்றவருக்கு 1917ஆம் ஆண்டிலே தானா ஜில்லாவை சேர்ந்த ஹரிபா கார்னிக் சீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார். உடைகளையும் தட்சணையும் அவர் சமர்ப்பித்தார். இதில் என்ன மிக முக்கியமான விஷயம் என்றால், குரு பூர்ணிமா தினம் என்ற வார்த்தை இன்றைக்கு நான் வாசித்த அத்தியாயத்தில் எனக்கு வந்தது. அது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங். அடுத்தது, நான் பாபாவுக்கு நேற்று உட வேண்டி இன்றைக்கு அதை புதுசாக அவருக்கு நாங்கள் நீண்ட நாளுக்கு பிறகு பாபாவுக்கு புது உட வேண்டுறேன். அந்த உடையை அவர் ஏற்றுக்கொண்டுட்டார் என்று எனக்கு இதன் மூலம் காட்டி தந்தார். அதே போல் நான் மறந்து போன ஒன்று, பாபாவுக்கு தட்சணை சமர்ப்பிக்க மறந்துட்டேன். நான் பொங்கல் சமைச்சு வச்சேன், அழகான நெக்லஸ் செய்து பாபான கழுத்தில் போட்டேன், பூமாலை போட்டேன், புது உடை வழங்கினேன். ஆனால் தட்சணையை கொடுக்க மறந்துட்டேன். ஆகவே பாபா எனக்கு இதில் என்ன உணர்த்தினாருண்டா, எனக்கு நீ தட்சணை தாண்டு. ஆகவே நான் பாபாவுக்கு அந்த தட்சணையையும் வழங்கினேன். வழங்கினதுக்கு பிறகு பாபா என்னை ஆசீர்வதித்தார். சரியா? இப்போ உங்களுக்கு பாபா உங்களுடைய ஒவ்வொரு மனசில் இருக்கிற ஒவ்வொரு ஆசைகளையும் பாபா புரிஞ்சு கொள்வார், அதை அவர் கேட்டுக்கொள்வார், அதுக்கான விடையை உங்களுக்கு தந்து கொள்வார். இன்றைக்கு பாபா எனக்கு சாய் சச்சரிதத்தின் மூலமாக என்னுடைய குரு பூர்ணிமாண்டு எனக்கு அந்த குரு பூர்ணிமாண்ட வார்த்தையை தந்தது மட்டுமல்லாமல் என் உடைகள், அதாவது நான் அவருக்கு கொடுத்த புது உடையையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்றும், தச்சனையை நீ எனக்கு தாண்டு சொல்லி அதையும் வாங்கி கொண்டார். அது மட்டுமில்லை, அவர் எனக்கு ஒரு சத்தியம் தந்தார். என்ன சத்தியம் தந்தார்ண்டா, இது என்னுடையது அது உன்னுடையது என்றில்லை, நீயும் நானும் ஒன்று. அதாவது இறைவனான சாயும் அவர்களுடைய பக்தர்களும் ஒன்றுதான்.
அதே போல் தான் எல்லா ஞானிகளும் பக்தர்களும் ஒன்று தான். அவர்களுக்குள்ள இல்லல வேறுபாடும் இல்லை. உடலும் உயிரும் போல, சரியா, ஒன்றில்லாட்டி கொண்டு வாழ முடியாது, சரியா. அப்படித்தான் எல்லா பக்தர்களும், சரியா. ஸோ அதையும் சொன்னேன். அடுத்தது அவர் எங்களுக்கு இன்னொரு சத்திய வாக்கு தந்திருக்கிறார். என்னென்னா, எங்களோட மலை போன்ற பாவங்களை என்ன செய்வார்? அழிப்பார். அழிக்கிட்டு எங்களோட ஒழுக்கத்தில் இருக்கிற தீய கரைகளை சீர்படுத்துவார். அழியாத இன்பத்தை நல்குவார். இதெல்லாம் எனக்கு இன்றைக்கு பாபா சச்சரிதத்தில் இந்த குரு பூர்ணிமாண்டு தந்த ஆசீர்வாதம், ஒரு அற்புதம், அல்லது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்பிக்கைன்னு சொல்லிக்கொள்ளலாம் என்று கூறி நான் இந்த அற்புதமான வீடியோவை இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் பாபாவுக்காக சமர்ப்பிக்கிறதுல நான் மிக மகிழ்ச்சி அடைஞ்சு என் அன்பு பாபாவுக்கு மிக்க நன்றி சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு சாய்பாபாண்ட லீலையோடு நான் இன்னொரு நாளைக்கு வெகு சீக்கிரத்தில் சந்திப்பேன் என்று கூறுறேன். ஓம் சாய்ராம்.